வெல்கம் டு டெம்பிள் வியூஸ். இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம், நட்சத்திர திருக்கோயில், அவர்களுக்கு உதவ காத்திருக்கும் சித்தர் யார் யார்னு விரிவா பார்க்கலாம். நீங்க கார்த்திகை நட்சத்திரமா இருந்தா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியில கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. 27 நட்சத்திரங்கள்ல அஸ்வினி பரணிக்கு அடுத்து 3வது நட்சத்திரமா வரக்கூடியவங்க தான் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். பிறக்கும் போதே சூரிய மகாதிசையில பிறக்கிறதுனால சூரிய பகவானின் அருள் பெற்றவர்களா இருப்பாங்க. சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யறது, ஆதித்ய ஹிருதயம் கேட்கறது இவங்களுக்கு ரொம்ப நன்மை தரும். கார்த்திகை நட்சத்திரம் ஆண் ராசியாகிய மேஷம் மற்றும் பெண் ராசியாகிய ரிஷபம் ஆகிய 2 ராசிகளிலும் இருப்பதால் ஆண் பெண் கலந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாக கூறலாம். இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் கொண்டே முருகப்பெருமானின் பிறப்பு நிகழ்ந்ததால் முருகரின் அருள் முழுமையாக பெற்ற நட்சத்திரம் இதுன்னு சொல்லலாம். முருகரை இவர்கள் வழிபடுவதால் சகல சௌபாகியங்களும் கிட்டும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சூரியனின் வீரமும் செவ்வாயின் அதிகாரமும் கோபமும் அதிபதி சுக்கிரனாக இருப்பதால் பேரன்பு மிக்கவர்களாகவும் மிகுந்த பொறுமைசாலிகளாகவும் நிதானமாக முடிவெடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு அதிபதி சுக்கிரனாக இருப்பதால் மகாலட்சுமியின் அருள் முழுமையாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபடுவதனாலும் சுக்கிரனின் கஞ்சனூருக்கு சென்று வழிபடுவதாலும் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களின் அதிதேவதை அக்னி பகவான். தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது தீபத்தை வணங்குவதாலும் தீச்சுடரை வணங்குவதாலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணலாம். அதிதேவதை அக்னி பகவானின் வடிவமாக ஜோதி வடிவத்தை தினமும் வணங்குவதன் மூலம் அவர் அருள் கிட்டும். விபத்துக்கள், அடிபடுதலை தவிர்க்கலாம். மலர் செங்காந்தல் மலர். விருட்சம் அத்திமரம். அத்திமரத்தை வளர்த்தால் அற்புத பலன்களை வாழ்வில் கண்கூடாக காணலாம். அத்திமரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நல்ல முன்னேற்றத்தை தரும். உதாரணமாக திருச்செந்தூர் முருகன், திருவெற்றியூர் வன்மீகநாதர் ஆலயம், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள், திருச்சி கீரனூர் சிவலோகநாதர் ஆலயம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் உச்சம் என்பதால் சந்திர வழிபாடு, பௌர்ணமி கிரிவலம் செல்வது, திங்களூர் சென்று சந்திரனை வழிபடுவது அற்புத பலன்களை தரும். கார்த்திகை நட்சத்திரம் என்றால் செந்நிற கத்தி அல்லது கூரிய வாள் என்று அர்த்தம். அதனால்தான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த சத்ரபதி சிவாஜி அவர்கள் வாளை எப்போதும் தன்னுடன் வைத்திருந்தார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சத்ரபதி சிவாஜியை போன்றே அஷ்டபுஜ துர்கையை வழிபடுவதால் நல்ல பலன்களை பெறலாம். இவர்களுக்கு கையில் வாளோடு இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு, துர்கை வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் உள்ளவர்கள் நந்தீஸ்வரரை வழிபடுவதால் அற்புத பலன்களை பெறலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவக்கூடிய சித்தர் ரோம ரிஷி ஆவார். இவர் அஷ்டமா சித்தி பெற்ற 18 சித்தர்களில் ஒருவர் ஆவார். காகபுஜண்டரின் முதன்மை சீடர். ரோமிலிருந்து வந்ததால் ரோம ரிஷி என்று அழைக்கப்பட்டதாக சிலர் சொல்கிறார்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பாக்கியங்களை பெற சித்தர்களை நாடி தியானம் செய்து வழிபட்டால் நன்மை கிட்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முழு பயனையும் பெற வேண்டுமானால் ரோமரிஷி சித்தரை நாடி செல்ல வேண்டும். இவர் உடல் முழுவதும் ரோமங்கள் இருந்ததால்
ரோம ரிஷி என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் ஒரு கருத்துண்டு. அவருக்கு ஜீவ சமாதியும் இல்லை. அவர் கைலாயத்திற்கு சென்று 2 கலந்துவிட்டதாக கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது. அதனால் திங்கட்கிழமைகளில் வெண்ணிற ஆடை உடுத்தி வடக்கு நோக்கி மானசீகமாக அவரை நினைத்து வேண்டிக் கொண்டாலே போதும், ரோம ரிஷியின் திருவருளை பரிபூரணமாக பெறலாம். நட்சத்திர திருக்கோயில். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய நட்சத்திர திருக்கோயில் கஞ்சாநகரம் அருள்மிகு ஸ்ரீ துங்க பாலஸ்தானாம்பிகை சமேத ஸ்ரீ காத்திர சுந்தரேஸ்வர சுவாமி ஆலயம். இத்தலம் ஸ்ரீ குமார சம்பவம் அரங்கேற காரணமாக அமைந்த தலங்களில் ஒன்று. இங்கு எதை வேண்டி பிரார்த்தனை செய்கிறோமோ அவ்வண்ணமே அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. மிகவும் அரிதாக மதுரை மீனாட்சியை போலவே இங்குள்ள அம்மன் துங்க பாலஸ்தானாம்பிகை கையில் கிளி இருக்கிறது. மேலிரு புஜங்களில் அக்ஷமாலையும் கிளியும் நீலோத்பலமும் ஊருஹஸ்தமுடன் சற்று வித்தியாசமாக இந்த திருவாலயத்தில் காண முடிகிறது. இவ்வாலயத்தின் மற்றொரு சிறப்பு, அம்பாள் கையில் உள்ள கிளிக்கு வேதாமிருத்த கீரம் என்று பெயராம். தல வரலாறு பற்றி பார்ப்போம். பத்மாசுரன், சிங்கமுகன் ஆகிய அசுரர்களால் பாதிக்கப்பட்ட முனிவர்களும் தேவர்களும் தங்களை காப்பாற்றும்படி பார்வதி தேவியிடம் முறையிட்டனர். அவர்களது குறை போக்க பார்வதி சிவனை வேண்டினாள். சிவபெருமான் காத் ஜோதி நெருப்பு வடிவம் கொண்டு தவம் செய்து கொண்டிருந்த காலம் அது. அம்மனின் வேண்டுதலால் தவம் கலைத்த சிவன் காத்திர சுந்தரேஸ்வரர் அல்லது கிருத்திகா சுந்தரேஸ்வரர் என்னும் பெயர் கொண்டு தன் நெற்றிக் கண்ணை திறந்தார். அதிலிருந்து 6 ஜோதிகள் புறப்பட்டன. அந்த பொறிகள் ஒன்றிணைந்து கார்த்திகேயன் ஆயின. முருகன் பிறக்க காரணமாக அமைந்தது. இத்தல இறைவனிடமிருந்து 6 தீப்பொறிகளின் காஞ்சன பிரகாசம் தோன்றியதால் இவ்வூர் காஞ்சன் நகரம் என்று பெயர் பெற்றதாகவும், காலப்போக்கில் கஞ்சா நகரம், பொன் நகரம் என்று மாறியதாகவும் கூறப்படுகிறது. தான் தோன்ற காரணமாக இருந்த இத்தல இறைவனை கார்த்திகேயன் தினமும் வழிபாடு செய்வதாக ஐதீகம். கிருத்திகா சுந்தரேஸ்வரர் என்றால் 6 வித ஜோதிகளை உருவாக்கும் சக்தி படைத்தவர் என்று பொருள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரத்தன்றோ பிரதோஷ நாட்களிலோ இந்த திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுவதால், தீபம் ஏற்றுவதால் வளம் பெறலாம் என்பது நம்பிக்கை. இந்த திருக்கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கோவில் பிரகாரத்தில் செல்வ விநாயகர், நர்தன விநாயகர், சுப்பிரமணியர், துர்கை, பிரம்மா, சண்டிகேஸ்வரர், மேதா தட்சிணாமூர்த்தி, நந்தி, நவகிரக சன்னதிகள் உள்ளன. மூலஸ்தான விமானத்தின் மேல் சட்டைநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்வதால் நற்பலன்கள் பெறலாம். திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும். இத்தல சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள்பாலிப்பது தனிச்சிறப்பாகும். 63 நாயன்மார்களில் மானங்சார் நாயனார் இத்தலத்தில்தான் அவதாரம் செய்து முக்தி அடைந்துள்ளார். கார்த்திகை பெண்கள் 6 பேரும் இங்கு அவதாரம் செய்ததாக கூறப்படுகிறது. அதுவும் ஒரு தனி சிறப்பாகும். மேலும் திருவாலங்காடு ஊர்த்துவ தாண்டேஸ்வரர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மற்றும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், திருப்பதி சென்று வழிபடுவதால் அற்புத பலன்களை பெறலாம். நம்ம சேனல்லையே 27 நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டிய நட்சத்திர திருக்கோயில்கள் பற்றிய வீடியோ இருக்கு, கண்டிப்பா பாருங்க. அது தவிர சதய நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய திருக்கோயில், அஸ்வினி நட்சத்திரக்கான திருக்கோயில் தனித்தனி வீடியோவா
விரிவா இருக்கு. இயன்றவர்கள் வழிபட்டு அருள் பெறுங்க. இறை அருளால் அனைவரும் இன்புற்று வாழ்க வளர்க.